ஆரம்ப கால தேசியவாதிகள் சிலர் தேசியவாதத்தை இந்து மத அடித்தளத்தில் மட்டும்தான் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. சர்வப்பள்ளி கோபால் குறிப்பிடுறது போல் 1875 நிறுவப்பட்ட ஆரிய சமாஜத்தோட சர்வப்பள்ளி கோபால் குறிப்பிடுறது போல் 1875 நிறுவப்பட்ட ஆரிய சமாஜத்தின் மூலமாக அரசியலில் இந்து மறுமலர்ச்சிக்கான குரல் ஒலிக்கத் தொடங்குச்சு. ஆரிய சமாஜம் இந்து மதத்தோட உயரிய தன்மைகளை உறுதி செய்ய முன்வைத்தது. 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் வட இந்தியாவோட நிறைய பகுதிகளில் தோன்றிய பசு பாதுகாப்பு கழகங்கள் இந்து வகுப்புவாதம் வளர்கிறதுக்கு ஊக்கமளிச்சிச்சு. ஆரிய சமாஜம் போன்ற நிறுவனங்கள் எடுத்த முயற்சிகள் 1891 முதல் அன்னி பெசன்ட் அம்மையாரால் வழிநடத்தப்பட்ட பிரம்மஞான சபையின் மூலம் வலுப்பெற்றுச்சு. இந்த தேசியவாதிகளில் ஒருவராக தன்னை அடையாளம் கண்டு கொண்ட அன்னி பெசன்ட் அம்மையார் தனது கருத்துக்களை பின்வருமாறு குறிப்பிட்டிருக்கிறார். ஓகேவா?